லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்றது நிறைய ஃபாஸ்ட்டாக தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ அதில் போய் இன்வால்வ் ஆக ஆரம்பித்தோன்னே டெஃபினெட்லி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வாய்ஸ் எவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படின்றது. நான் வாய்ஸ்னால் இந்த பாடுற வாய்ஸ் அது ரொம்ப முக்கியம் இருக்கும், அது இல்லை. பட் இது வாய்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம என்ன சொல்ல வரோம், பேசுவோம். அது ஃப்ரெண்டு தாண்டிலாம் போயாச்சு. லிட்ரலி வி ஆர் லைக் ஃபேமிலி. நாங்கள் ஒன்றா தான் வந்து எல்லா இடத்துலையும், ஈவன் நம்ம வீடு கூட ஒன்றா கட்டணும் வந்தாலும் நினைக்கிற அளவுக்கு வி ஆர் ஃபேமிலி. ஸோ நம்ம ஊரில் ஒரு ஃபார்ம் ஆஃப் மியூசிக் வந்து அதில் இருக்கிறவங்க வந்து மற்ற இதுக்கு வர முடியாதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. வர முடியாதுன்னு ஒரு எண்ணம் இருக்குது கண்டிப்பாக. இதுதான் அவங்க மியூசிக் கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்காம அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா. ஐ திங்க் பர்சனலி ஃபார் மீ தட் இஸ் த பிக்கஸ்ட் ஃபெயிலியர் ஆஸ் அ மியூசிஷியன் மை செல்ஃப். ஃபன் வந்து என்கிட்டேருந்து எடுக்க முடியாது. என்னை நீங்கள் தடுத்து நிறுத்தி மட்டும்தான் அந்த ஃபன்னை வந்து என்கிட்டேருந்து ரிலீஸே பண்ணாமல் வந்து பேன் பண்ணாதான் அது போகும். Santosh Narayanan, நன்றிகள் for taking this opportunity and inviting me to speak with you about ஜகமே தந்திரம் ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கோம். அண்ட் அந்த படத்தை பத்தியும் சில ரிலேட்டட் டாபிக்ஸ் பத்தியும் பேசலாம் அப்படின்னு நினைச்சவங்க கூட. அதுக்கு முன்னாடி நம்மளோட முதல் கான்வர்சேஷன் இது, ஃபர்ஸ்ட் ஒஃபிஷியல் இன்டர்வியூ. மெட்ராஸ் பார்த்த உடனேவே உங்களுக்கு கால் பண்ண ஞாபகம் எனக்கு இருக்கு. ரொம்ப வருஷம் முன்னாடி கால் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒர்க் ரொம்ப பிடிச்சது. அந்த டைம் நீங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கு. இல்ல பிரதர், இன்டர்வியூ எல்லாம் பண்ண வேண்டாம்னு இருக்கேன், வேலையிலேயே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்ன ஒரு விஷயம் அந்த டைம்ல. அது அந்த டிசிஷன் நீங்க மாத்திக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் என்ன மாறினதா பாக்குறீங்க ஓவர் தி இயர்ஸ்? பொதுவாக எனக்கு எனக்கு பர்சனலாக சில விஷயங்கள் நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ சில விஷயங்கள் நான் சொல்லக்கூட விரும்பல. ஸோ அது எனக்கு அதை பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்ற எனக்கு ஒரு 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 பர்சனல் இது சாய்ஸ் தான். நிறைய மாறி இருக்கு, ரொம்பவே மாறி இருக்கு. நிறைய பேரை மீட் பண்ண ஆரம்பித்தேன். நான் ரொம்ப ஓப்பன் அப் ஆக ஆரம்பித்தேன். ஜென்ரலாக நான் பயங்கர ஜாலி தான். வீட்டிலலாம் வந்து ரொம்ப அறத்தான் இருப்பேன். பட் வெளியே சோஷியல் மீடியாலேயோ இல்லை வெளியே பேசுகிற விஷயங்கள்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் ஓப்பன் அப் ஆகலான்னு சொல்லலாம். பட் ஐ வாஸ் நாட் பீயிங் ஃபேக். பட் நான் பேசாமல் இருந்துருவேன், வெளியே பெருசாக எதுவும் பேசாமல் தான் இருந்தேன். ஸோ பட் மக்களை டைரெக்டாக மீட் பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்ப அதிகமான, எஸ்பெஷலி ஆஃப்டர் மீட்டிங் பீப்புள் லைக் மணிகண்டன் அண்ட் மாரி செல்வராஜ், இவங்களெல்லாம் மீட் பண்ணும்போது இன்னும் நிறைய ஏரியாஸை போய் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இங்கே சென்னை என்ன லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்றது நிறைய ஃபாஸ்ட்டாக தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ அதில் போய் இன்வால்வ் ஆக ஆரம்பித்தோன்னே டெஃபினெட்லி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வாய்ஸ் எவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படின்றது. நான் வாய்ஸ்னால் இந்த பாடுற வாய்ஸ் அது ரொம்ப முக்கியம் இருக்கும், அது இல்லை. பட் இது வாய்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம என்ன சொல்ல வரோம், என்னத்தை பேசுகிறோன்னு, அது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்றது எனக்கு மாறி கூட எனக்கு நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் பண்ணோம் அது நான் பண்ணுவேன். பட் எனக்கு வந்து ஃபில்டரே கிடையாது மாதிரி, நான் ஏதாவது சொல்லிடுவேன், அது எனக்கு அதோடைய இதை பற்றி யோசிக்க தெரியாதுன்னு. அப்போ நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஐ திங்க் அந்த எனக்கு ஒரு விஷயத்தை ஹோல்ட் பேக் பண்ணிட்டு ஒரு கரெக்ட்னஸ் அப்படின்றது பொதுவானது. பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படின்ற ஒரு டேர்மே எனக்கு பிடிக்காது. கரெக்ட்னஸ் ஆர் ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் காமன். தட் இஸ் நத்திங் கால் சோஷியல் ஜஸ்டிஸ் ஆர் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்ன்னு நான் நம்புவேன். என்னோடய பர்சனல் பிலீஃப் அது. ஸோ நம்ம நினைக்காதப்ப நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அதாவது ஒரு விஷயத்தை ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்காதப்ப நம்ம வெளியே. புரியுது. நீங்க மெயினா இந்த ஃபேக் டிப்ளமசி பத்தி பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? மனசுல அப்படி சொல்ல மாட்டேன், அப்படிலாம் கிடையாது. அது ஃபேக்ல வராது. பட் சம்டைம்ஸ் இது சொல்லக்கூடாது, இது சொல்லணுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அது சொல்லக்கூடாது தான், சில விஷயங்கள் சொல்லக்கூடாது தான். நான் அதை நினைக்காமே இருக்கிற அன்னைக்கு அதை பற்றி அந்த மாதிரி இருக்கலாம். இந்த கெட்டவார்த்தை பேசாதன்னு சொல்லுவாங்கல்ல, கெட்டவார்த்தை நினைக்காதன்னு சொல்லும், நினைச்சாதானே பேச முடியும். மனசில் வச்சுருந்தா பரவாயில்லையா, சொல்லிடுவேன் வேணான்றாங்கல்ல, அங்கேயே சொன்ன மாதிரி தானே. ஸோ அதுக்கு நான் டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். முதல்ல அப்கோர்ஸ் ஜகமே தந்திரம் கார்த்திக் சுப்பராஜோடைய படம், அந்த அவருடைய பெரும்பாலான படங்கள்ல நீங்க 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் வந்து இந்த டைரக்டர் கம்போசர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ரிலிஜியஸ் சேக்ரெட் ஸ்பேஸாவே
பார்க்கப்படுது. செல்வராகவன், யுவன் சங்கர் ராஜா, மணிரத்னம், ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டே போல நம்ம ஃபிலிம் ஹிஸ்டரியில. இந்த கிரிக்கெட்ல நீங்க பாப்பீங்களா தெரியல, ஓப்பனிங் பவுலர்ஸ் ஆபரேட்டிங் பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இது வழியா உங்களுடைய பெஸ்ட் ஒர்க் வருமா அப்படின்னு நான் கேட்க விரும்பல. ஆனா நான் நம்புற ஒரு விஷயம் வந்து இந்த ஒவ்வொரு டைரக்டோரியல் ரிலேஷன்ஷிப் வழியாக ஒவ்வொரு கம்போசர் சில ஃபேசட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது அப்படின்ட்டு தான் தோணுது. இந்த கார்த்திக் சுப்பராஜ் பார்ட்னர்ஷிப் வழியா உங்களுக்கு ஆஸ் அ கம்போசர் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பேசஸ்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது அப்படிங்கறத பத்தி நீங்க சொன்னனால. மெயின் எனக்கு பிக்கெஸ்ட் டேக்அவேன்னு சொல்லலாம் இந்த இந்த ப்ரொஃபஷனல் ரிலேஷன். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் அவர் ஃபேமிலி மாதிரி, எனக்கு ஃப்ரெண்டை தாண்டிலாம் போயாச்சு. லிட்ரலி வி ஆர் லைக் ஃபேமிலி. நாங்கள் ஒன்றா தான் வந்து எல்லா இடத்துலையும், ஈவன் நம்ம வீடு கூட ஒன்றா கட்டணும் அந்த மாதிரிலாம் நினைக்கிற அளவுக்கு வி ஆர் ஃபேமிலி. ஸோ அதை தாண்டி ப்ரொஃபஷ்னலாக பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒன்று பண்ணுறாரு, அவர் கூட தான் இருக்கார், ஆனால் அவருக்கு தேவையானதை நான் பண்ணுறேன்றதை அவர் நம்ப வைக்கிறாருன்னு எனக்கு ஆக்சுவலாக அப்படி தான் ஃபீல் ஆகுது. அவர் எப்போ நம்மள்ட்ட கேட்டார், இப்போ இந்த பாட்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன கேட்டார்னு ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, எனக்கு பிளாங்க் ஆயிடுச்சு, என்ன கேட்டாருன்னு ஞாபகம் இல்லை. ஸோ அதுதான் பிக்கஸ்ட் டேக்அவே. கார்த்திக் வந்து ஹி ஹேஸ் திஸ் யூனிக் நேக் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் அந்த அழகாக ஒரு விஷயத்த அவங்களுக்கே தெரியாமல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ண. அவரோட ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், அது நேச்சுரலாக நடக்கும். அவர் சைலண்ட்டாக இருப்பார், எல்லாமே பேசாமல் இருப்பார். நான் ஒரு வாட்டி அவரோட பீட்சா ஷூட்டுன்னு நினைக்கிறேன், நான் போய் கடையில் பேபான்னு பேசிட்டு இருந்தேன். அங்கேருந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சார் ஷூட் போயிட்டுருக்கு அப்படின்னாங்க. எனக்கு சுத்தமாக தெரில. அந்த மாதிரி அப்படி ஒரு நேக் இருக்குது அவர்கிட்ட. அதுதான் எனக்கு பிக்கஸ்ட் டேக்அவேன்னு நினைக்கிறேன். நான் என்ன எப்படி வேணால் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம், அவருக்கு அது பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கை வருது இல்லையா. அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எப்பயுமே அவங்களுக்கு பிடிக்குமான்ற ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் இருக்கும் எல்லா பர்ஃபார்மர்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும். ஈவன் த பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ் அந்த படம் வெளியே வரும்போது அவன் ஆடியன்ஸ் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்கன்றதுல ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே வந்து ஃப்ரீடம் கிரியேட் பண்ணுவார் அவர். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ திங்க் இட் வில் ஆல்வேஸ் பிரிங் அவுட் சம்திங் நியூ இன் மீ. நானே ஐடென்டிஃபை பண்ணுவேன் நிறைய பாட்டு. இன்ஃபேக்ட் அந்த ஜிகர்னு ஒரு தீம் இருக்கும், ஜிகர் தண்டாவில் ஒரு லிரிக்ஸ் இல்லாத பிரதீப் பாடினது, அதெல்லாம் லுக்கிங் பேக் அது எப்படி அதை பற்றி யோசிச்சோன்னே ஞாபகம் இல்லை எனக்கு. கண்டிப்பாக அது கார்த்திக் சுப்பராஜோட இன்புட்டாக தான் இருந்திருக்கும். அப்புறம் துஷ்டாவாக இருக்கட்டும், அப்புறம் இதில் வந்து இந்த நான் தாண்டா மாஸ்ன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டிலலாம் வந்து அதில் ஒரு சின்ன ஒரு வியர்ட் மிக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டைல், வேறு இசை வடிவங்கள் வந்து கலக்கும் அதில். ஸோ அதெல்லாம் வந்து கார்த்திக் சுப்பராஜோட பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா வரும். ஒரு ஸ்டைல் அப்படிங்கறத விட ஃப்ரீடம் டு எக்ஸ்ப்ளோர் செவரல் டைப்ஸ் ஆஃப் மியூசிக் அது உங்களுக்கு கண்டிப்பா அவர் தெரியல. அது ஐ வுட் ஆல்வேஸ் ஓ இட் டு கார்த்திக் சுப்பராஜ். அவர்கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு, அந்த மாதிரி பண்ண எல்லார்ட்டையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாரு. நீங்க பிரதீப் அப்படிங்கிற ஒரு நேம் மென்ஷன் பண்ணிருந்தீங்க, இது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, நீங்க இதை பத்தி கிளாரிஃபை பண்ணலாம். உங்களுடைய ஒரு மியூசிக் ப்ராசஸே பெரும்பாலும் கொலாபரேட்டிவா இருக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பல பேர் ஒன்னு சேர்ந்து ஆல்மோஸ்ட் நீங்க அஃப்கோர்ஸ் நீங்க ஒரு பேண்ட்ல எல்லாம் இருந்திருக்கீங்க உங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல. சோ மேபி அந்த ஒரு 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 எம்பசிஸ் ஆன் கொலாபரேஷனா அப்படின்னு தெரியல, மேபி அதை பத்தி நீங்க சொல்லலாம். அந்த ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷனே பல பேர் ஒன்னு சேர்ந்து ஜாம் பண்ற ஒரு வைப் அங்க இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட இண்டிபெண்ட் ஒர்க்கில் அது நிறையா இருக்கும். இப்போ மூவி ஒர்க்கில் இப்போ பிரதீப் நான் எந்த மாதிரி ஒரு மியூசிஷியன்னா, ஜஸ்ட் கூப்பிட்டே இதை பாடுறா அப்படின்னா அவன் வந்து நோன்னு சொல்லிடுவான் டப்புன்னு. அவனுக்கு வந்து அந்த பாட்டில் மியூசிக்கலாக இன்வால்வ் ஆகணும். நாட் தட் ஹீ நீட்ஸ் டு கிரியேட் சம்திங் இன் த சாங், பட் அதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வானம் பார்த்தேன் பாட்டு எடுத்திங்கன்னா அதில் வந்து கிட்டார்ஸ் ப்ளே பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த பாட்டில் வந்து மியூசிக்கலாக ஒரு 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 ஆர்டிஸ்டிக் இன்புட் இருக்கணும். இல்லாட்டி இன்ஃபேக்ட் அந்த பாட்டில் லிரிக்ஸ்லேயும் நிறையா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கான். அந்த மாதிரி வழி பார்த்தேன் லிரிக்ஸ் எழுதி பாடினது பிரதீப் தான். ஸோ ஃபண்டாஸ்டிக் லிரிக்ஸ் அது. அப்புறம் இந்த ஜிகர் தீமில் வந்து அந்த அந்த ஃப்ரேசஸை ஊராமனா அந்த மாதிரி ஒரு ஃப்ரேசஸை சவுண்ட்ஸை க்ரியேட் பண்ணது பிரதீப் தான். ஸோ நான் எப்படி பார்ப்பேன்னா, ஃபில்ம் மியூசிக்னு வரும்போது அந்த பாட்டோட கோர் காம்போசிஷன் நம்ம க்ரியேட் பண்ணி வைக்கணும். அண்ட் அதுக்கு நான் இப்போ நம்ம வந்து என் பேரில் நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன்ற பட்சத்தில் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கொலாபரேஷன் இருந்தால் அவங்களுக்கு கிரெடிட் போயிடணும்னு நான் நினைப்பேன். ஸோ ஃபிலிம் காம்போசிஷன்ஸில் ஆல்வேஸ் பீன் வெரி கேர்ஃபுல் அண்ட் பர்டிகுலர் அபவுட் கிவிங் த கிரெடிட் டு ஹூ டஸ் வாட். அதில் நம்ம ரொம்ப கிளியராக இருப்போம். இண்டிபெண்ட்டாக பண்ணும்போது யார் என்ன பண்ணுவோன்னே ஞாபகம் இருக்காது, இஷ்டத்துக்குலாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து பிரித்து பார்க்கவே முடியாது. ஒரு பேண்டாக ஜாம் பண்ணுவோம், பட் அந்த அந்த வியூ, ஏன்னா இதை நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கனால அந்த வியூ கண்டிப்பாக வெளியே இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் it has always been, but those inputs are amazing. I would always
கிவ் him தட் அந்த அந்த அவருடைய மியூசிக்கல் இன்புட்ஸு, அதுக்கப்புறம் கபாலியில் ஓவராலாக பிரதீப்போட இன்வால்மெண்ட்லாம் வந்து பயங்கர வெரி 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 வேல்யூபிள். ரைட். கார்த்திக் கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்ன ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஃபிலிம்ஸ்க்கு நான் வீடியோ சாங்ஸ் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிருக்கேன், படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு வராங்க. இந்த யூடியூப் ப்ரெஷர் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இப்போ இது ஒரு ப்ரமோஷனல் விஷயமாவே மாறி இருக்கு அப்படின்னும் போது அது உங்க மியூசிக் எப்படி இம்பாக்ட் பண்றதா நீங்க பாக்குறீங்க? அண்ட் அதுக்கப்புறமா நீங்க இந்த ஓடிடி அக்விசிஷன் உங்க ப்ராசஸ மாத்திச்சா, அது ஏதாவது அஃபெக்ட் பண்ணிச்சா அப்படின்றத பத்தி நீங்க சொல்லலாம். அதெல்லாம் அஃபெக்ட் பண்ணலங்க. நான் வந்து இந்த கோவிட்ல வந்து யார் இருக்க போகிறாங்க போக போகிறாங்க அதில் ஓடிட்டு இருந்தேன். எனக்கு அதெல்லாம் சுத்தம் எனக்கு அப்பாடா ரிலீஸ் ஆக போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்ஃபேக்ட் ஓகே. எனக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற கேள்விகள், மக்களுடைய எதிர்பார்ப்புகள், ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறாங்க, எந்த பிளாட்ஃபார்ம், அதெல்லாம் நான் அந்த நான் ஆங்கிள் மீன் பண்ணல. நான் மீன் பண்ணது வந்து ஒரு தியேட்டருக்காக கிரியேட் பண்ற ஒரு மியூசிக்கல் அதுக்கு வரேன் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு வரேன். அதான் நான் அங்கே தான் வரேன் நெக்ஸ்ட். பட் ஹேவிங் செட் தட், நம்ம பிளாட்ஃபார்ம் மாறும்போது மிக்ஸே திருப்பி பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு சாங் ரிலீஸ், இப்போ புஜ்ஜின்ற சாங் ரிலீஸ் ஆகிருக்கு யூடியூப்பில். பட் அதுக்கு வந்து ஒரு தேட்ரிக்கல் படத்தில் அந்த சாங் இருக்கிற பட்சத்தில் அதுக்கு தேட்ரிக்கல் மிக்ஸே திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணோம். ஏன்னா தேட்டரில் வந்து ஸ்பீக்கர்ஸோட செட்டப்பே வேறு அட்மாஸில் இருக்கும், இல்லை டிடிஎஸ் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் ஃபோன்லேயும் ஹெட்ஃபோன்லேயும் ஸ்பீக்கர்லையும் கேட்குறது ஒரு மிக்ஸு, தேட்டரில் கேட்குறது டோட்டலி வேறு மிக்ஸே. ஸோ கிரியேட்டிவ்லி டெக்னிக்கலி இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சென்டர் ஸ்பீக்கருக்கு வாய்ஸ் வைப்பாங்க, சப்வூஃபருக்கு சவுண்ட் ஆனும், அந்த மாதிரி நிறையா டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் தேட்டருக்கு க்ரியேட் பண்ண மிக்ஸ் வேறு. நீங்கள் அதை வந்து ஓடிடியில் அப்படியே பப்ளிஷ் பண்ண முடியாது, அந்த சவுண்ட் அப்படியே எடுத்து ஓடிடிக்கு திருப்பி மிக்ஸ் பண்ணோம். சவுண்டுக்கே இவ்வளோ இருக்கும்போது வீடியோவுக்கு இருக்கும், கலர் கரெக்ஷன் இருக்கும், எடிட் மாறும், ஆர்டிஸ்டிக் எக்ஸ்ப்ரெஷனே மாறும். டைரக்டர் வந்து இந்த இடத்துல இந்த விஷயம் இருக்கணும் இருக்க வேணான்றது அதோட ரிலீஸை பொறுத்தும் மாறும் கண்டிப்பாக. ஸோ அண்ட் இந்த படம் வந்து முன்னாடி தேட்ரிக்கல் ரிலீஸ்னு பிளான் பண்ணுது, அதனால தான் இந்த சேஞ்சஸ் இவ்வளோ இது ஓடிடிக்கு தான் வரப்போகுது அப்படின்னா வேறு மாதிரி எடிட்லேயே அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ திருப்பி எடிட் பண்ணி, ஸோ கிட்ட ஆல்மோஸ்ட் வி ஹாவ் லைக் 2 வெர்ஷன்ஸ். கோர் சேம் தான், பட் ஒரு 10 to 15 minutes ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரெண்டுக்குள்ளேயும். அந்த ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், 2 வெர்ஷன்ஸும் பிடிக்கும். அதில் ஐ திங்க் ஒரு வெர்ஷனில் ஒரு சாங் 2 சாங்லாம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். அண்ட் இதில் வந்து அந்த நேத்து சாங் வந்து அந்த ஃப்ளோவில் வந்து கண்டிப்பாக அது ஒரு கட்டிங் அக்ராஸ் லாங்குவேஜஸ் போகும்போது அது கார்த்திக் ஃபெல் தட் இட்ஸ் டூ தமிழ் ஃபார் ஹிஸ் டேஸ்ட். இங்கே மட்டுமே நம்ம சினிமா மூலியமாக நம்ம கற்றுக்கிட்ட ஒரு ஒர்க் ஃப்ளோ மூலியமாக வந்த ஒரு ஆஸ்பெக்டாக பார்த்ததுனால அந்த சாங்கையும் வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணோம். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஆடியன்ஸஸ்க்கு கெடுக்கக்கூடாதுன்றதுனால ஹி வாஸ் கைண்ட் இனஃப். அண்ட் எவ்ரிபடி, தனுஷ் சார்லேருந்து ஹோல் டீம், ப்ரொடியூசர் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு எடுத்த ஃபுட்டேஜு பிஃபோர் ஹேண்டே நம்ம பல விஷயங்கள் அதில் ரிவீல் ஆகும் ஆஃப்கோர்ஸ், ஏன்னா படத்துக்கு நடுவில் வர்றதுனால. ஸோ அதை பண்ணது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். ரைட். இந்த ஃபிலிம் ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸை, 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைஃபை எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு தீம் வந்து தெரியுது ஓரளவுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சுருளி அப்படிங்கிற ஒரு ட்ராக் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ராக் ஸ்பேஸ்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு லோக்கலான நம்ம ஸ்பேஸ்க்குள்ள ஒரு இறங்குற மாதிரியான ஒரு ட்ராக் இல்லையா அது? இந்த இந்த ஃபிலிம் இந்த 2 விதமான மியூசிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஹெல்ப் பண்ணதா நீங்க பாக்குறீங்களா? அண்ட் அதுல உங்களுக்கு டு எக்ஸ்ப்ளோர் த கான்ட்ராஸ்ட் பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லலாம். இதில் பயங்கரமான கான்ட்ராஸ்ட் தான். அது நீங்கள் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டீங்க. அது அப்படி தான் இருக்கும் படத்துலையும். அது சம்மந்தம் இல்லாத 2 வேர்ல்ட்ஸ் தான். பட் அதில் காமன் பாயிண்ட் வந்து இந்த எமோஷன் வந்து சேம் தான். அதாவது கல்ச்சுரலி 2 சம்மந்தம் இல்லாத வேர்ல்ட்ஸாக இருந்தாலும் ஒரு காமன் எமோஷனில் அது கனெக்ட் ஆகும். அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து நான் வந்து ரொம்பலாம் ரூட் பண்ணியிருக்க மாட்டேன் படத்தில். மேபி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறமோ முன்னாடியோ வாட்டவர், அது உங்களுடைய பர்ஸ்பெக்டிவில் இருக்குது. ஸோ ஒரு ரூட்டிங் இருக்கும், மியூசிக்கலி ஒரு கல்ச்சரல் ரூட்டிங் ஒன்று இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது குளோபலாக மாறிடும். இட் பிகம்ஸ் அப்படி இருக்கும்போது நான் வந்து அதெல்லாம் அப்புறம் ரொம்ப இதில் இந்த சவுண்டு வரக்கூடாது வரணும் அந்த மாதிரி பார்க்கல. ஸோ இது பர்ஃபெக்ட் மிக்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மிக்ஸ். அந்த ஒரு ரூட்டட் இது, அப்புறம் வேறு கண்ட்ரியோட ஒரு ரூட்டை நம்ம இப்போ நிறைய இதில் பிரிட்டிஷ்லாம் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக ஸ்காட்டிஷ் பேண்ட் நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். மேபி சம்ஹவ்
நிறைய இன்டர்வியூஸில் மேபி ஜஸ்ட் காட் மிஸ்கம்யூனிகேட்டட், பட் இட் இஸ் அ ஸ்காட்டிஷ் பேண்ட் நம்ம ரெக்கார்ட் பண்ணது. ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க இந்த மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்க பழைய நிறைய ஃபிலிம்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது நிறைய பாட்டுல கூட நம்ம பார்த்த ஒரு விஷயம் அது. அண்ட் இந்த கான்ட்ராஸ்ட் அப்படின்னு பேசும்போதே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டக்குன்னு பீட்சா சாங் நினைக்கதே ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அதுல ஒரு ஜாஸுக்கு நீங்க கானாபாலா அவருடைய வாய்ஸ் நீங்க யூஸ் பண்ண விதமா இருக்கட்டும், இல்ல கபாலில வீர துரந்தராக்கு நீங்க ரேப்ல யூஸ் பண்ண ஒரு விதமா இருக்கட்டும். ஸோ ஐ மீன் இந்த சந்தோஷோடைய மியூசிக் அப்படின்னு பேசும்போதே நிறைய பேருக்கு ஒரு இம்ப்ரெசிவா தோன்ற ஒரு விஷயம் வந்து ஹவு ஹி யூசஸ் சிங்கர்ஸ் அண்ட் ஹவு ஹி மிக்சஸ் தீஸ் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். இது என்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பாக்குற ஒரு விஷயமா, இல்ல டிட் யூ ஆல்வேஸ் ஃபீல் ஸ்ட்ராங்லி அபவுட் ஏன் இதுல பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியில இருந்து வர்ற ஒரு ஒர்க்? அப்படிலாம் அந்த மாதிரி ரெண்டுமே கிடையாது. இன்ஃபேக்ட் ரெண்டுமே கண்டிப்பாக கிடையாது. அண்ட் எனக்கு வந்து லூயி ஆம்ஸ்ட்ராங் மாதிரி ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னு நான் நினச்சேன். அந்த தினக்கு தான் அப்படி தான் நான் அந்த சாங்கை கூப்பிடுவேன். ஸோ அதுக்கு வந்து லூயி ஆம்ஸ்ட்ராங் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அவர் வெறும் ஒரு சிங்கராக வாய்ஸாக நம்ம பார்க்க முடியாது. அவர் ஒன் ஆஃப் த அந்த ட்ரம்பட் பிளேயர்ஸ்லேயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அவர். அண்ட் அவர் ட்ரம்பட் வாசிக்கும் போது அது வாய்ஸ் கேட்கும், அவரோட வாய்ஸ் அந்த ட்ரம்பட்டில் கேட்கும். ஸோ அண்ட் அவரோட லைஃப் எப்படி அவர் பில்ட் பண்ணியிருக்காரு, அவரும் எல்லா ஃபிட்ஸரால் அவங்க சேர்ந்து எப்படி வந்து மியூசிக்கை சேஞ்ச் பண்ணாங்க. அண்ட் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன, அவரோட நக்கல் எப்படி இருக்கும், அவர் எப்படி பர்சனலாக இருப்பார், இதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு க்ளோசஸ்ட் மேட்ச் வந்து தமிழ் இண்டி சீனில் அப்போ வந்து இண்டி சீனில் வந்து கானா பாலாவை தான் தெரிஞ்சுது. ஸோ அவரால் தான் அந்த எலிமெண்ட்டை கொண்டு வர முடியும் நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் லூயி ஆம்ஸ்ட்ராங்னா யார், ஒரு ஒரு ப்ளூஸ் ஆர் ஜாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கானா பாலாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் பிரதீப்கிட்ட கேட்டேன். பிரதீப் நீ கொஞ்சம் அவர்கிட்ட பேசி லூயி ஆம்ஸ்ட்ராங்னா யார், அவர் என்ன மாதிரிலாம் பண்ணுவார்ன்றது கொஞ்சம் சொல்லு, அவருக்கு என்ன சொல்கிறாரு பார்க்கலான்னு இவர் போய் சொல்லியிருக்காரு. பிரதீப் போய் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி அண்ணா இந்த மாதிரிண்ணா என்ன சொன்னா, பயப்படாமல் சொல்லலாம், ஏன் ரொம்ப பயப்படுற நீ, தைரியமாக சொல்லு அப்படின்ட்டார் அவர். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக சொல்ல தேவையில்லண்ணா அப்படின்ட்டு வந்துட்டான் பிரதீப். வந்து சொன்னா மச்சி லூயி ஆம்ஸ்ட்ராங்லாம் ஒன்றுமே இல்லைடா, இவன் வந்து சரி இவர் வந்து பயங்கரமாக இவர் ஒரு ஸ்பேஸில் இருக்கார், நான் போய் சொல்லி இதை கெடுக்க தான் முடியும்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோ நான் வந்து அவரை வந்து முக்கியமாக பார்த்துட்டு தான் இருந்தேன் அந்த சாங்குக்கு. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம ஊரில் ஒரு ஃபார்ம் ஆஃப் மியூசிக் வந்து அதில் இருக்கிறவங்க வந்து மற்ற இதுக்கு வர முடியாதுன்ற ஒரு கேள்வி இருக்குது, வர முடியாதுன்னு ஒரு எண்ணம் இருக்குது கண்டிப்பாக. கர்நாடிக் மியூசிக் பாடினா வந்து இது பாடக்கூடாது, இல்லை கானா பாடினா வந்து இந்த மியூசிக் பாடக்கூடாது, இல்லை நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டில் இருந்தால் அது டிவியில் நடித்தா சினிமாவில் நடிக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் ரெகுலராக பிரேக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ் இஸ் சிவகார்த்திகேயன். அவர் வந்து டிவியில் அவர் பண்ணும்போது ஏன்னா என்னோட காலேஜ் ஜூனியர் தானே சிவகார்த்திகேயன். ஸோ நாங்களே பேசியிருக்கோம், டிவி ஸ்பேஸில் இருந்தால் வர முடியாதுன்னு ஒரு இது இருக்குண்ணே கண்டிப்பாக, ஆனால் அதெல்லாம் சரியாகும்னு ஹி ஆல்வேஸ் ஃபெல்ட். ஸோ நவ் ஹீஸ் ஸோ ஹியூஜ் அண்ட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ் இன் த கண்ட்ரி. ஸோ ஆல்வேஸ் தேர் இஸ் டேலண்ட் அண்ட் அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் இது அதுக்காக பண்ணப்பட்டது கிடையாது. ஐ ஜென்யூன்லி ஃபெல்ட் தட் ஹி வாஸ் தி மேன் ஃபார் நடந்த ஒரு பாசிட்டிவ் கான்சிக்வென்ஸ். ஆமாம் அது ரொம்ப முக்கியம். அந்த சம்டைம்ஸ் புஷ் பண்ணவே வேண்டியிருக்கு இப்போலாம். நாம் இப்போ சம்டைம்ஸ் ஃபார் மீ இந்த இப்போ பாரிஸ் ஜெயராஜன் ஒரு ஆல்பம் பண்ணேன். அந்த ஆல்பமில் நான் வந்து கானா ஃபுல்லாக ஒரு ஆல்பம் பண்ண முடியுது அப்படின்றது தான் எனக்கு பிக்கஸ்ட் ரீசன் ஐ வாஸ் இன் த மூவி. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் படம். ஸோ அது மாதிரியும் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயங்கள் இருக்குது. ஏன்னா இட் இஸ் வி நீட் டு க்ளோரிஃபை சர்டன் திங்ஸ் இன் லைஃப் டு மேக் ஷுர் தட் லைஃப் இஸ் குட் ஃபார் எவ்ரி ஒன். அதுதான் என்னோட இது. Yeah, absolutely. I agree with you. To make sure that at least it's getting the basic recognition that it has lacked in so many years. In spite of being one of the most popular art forms and folk forms இருந்தோம் நிறைய, I'm not just talking about one கானா மாதிரியான ஒரு இது சொல்ல, பட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கூட இருக்கும்போது அதோடைய ஒரு இம்மென்ஸ் வேல்யூ நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். I'm not blaming anyone, but it needs to be glorified. அவ்வளவுதான். ரைட். இந்த ஜகமே தந்திரம் ஆல்பம் பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு ட்ராக் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரசிச்ச ஒரு ட்ராக், பரோட்டா மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ட்ராக். அது கேட்கும்போது எனக்கு பெருசா தோணின ஒரு விஷயம், அது நீங்க அதை பத்தி நீங்க சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த டிரான்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஜான்ரஸ் எல்லாம் நம்ம தமிழ் சினிமால பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத ஒரு ஜான்ரஸாவே இருக்குது ஜென்ரலி. இதுக்கு என்ன ஒரு ஜெனரல் லேக் ஆஃப் எக்ஸ்போஷர் கம்போசர்ஸ் கிட்ட இருந்து இருக்கு, அதனால மேபி இல்ல அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா, இல்ல ஏன் இல்லாட்டி இது
இந்த ரெண்டுமே ஒன்றாத ஒரு விஷயமா பார்க்கப்படுதா? இல்லை, நம்ம இந்தியா வந்து ஐ வுட் சே மோஸ்ட் வெரிட் இது இந்தியா. அதாவது இந்த மியூசிக்கல் ஃபார்ம்ஸில் கண்ணாபின்னு எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக்கும் பயங்கரமாக பண்ண கண்ட்ரினா இந்தியா தான் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு ஐ வுட் சே. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்துக்கோங்க, ஒரு வேர்ல்டு லெவல் ஆர்டிஸ்ட்டு. அவங்க வந்து கானா பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க வந்து தெம்மாங்கு பாட்டு பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க வந்து நாதஸ்வரம்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு 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 செட் சவுண்ட்ஸ்குள்ளே, ஆனால் ஸ்டில் தே ஹவ் பீன் லெஜெண்ட்ஸ், பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஊரில் வந்து எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க பயங்கரமாக. ஐ வுட் ஆல்வேஸ் சே எம்எஸ்வி அவர்கள், அப்புறம் இளையராஜா அவர்கள், அப்புறம் ரஹ்மான் அவர்கள், இவங்க 3 பேருமே, இவங்க 3 பேர் நீங்கள் சேர்த்திங்கன்னா எதுவுமே மிச்சம் இருக்காது, முடிச்சிட்டாங்க. கரெக்டாக. ஸோ அதுலேருந்து தான் இந்த கொஸ்டின் வருதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ட்ரான்ஸ் அப்படின்றது நம்மளோட ரூட்ஸை தாண்டி தான் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம வந்து இவ்வளோ பண்ணியிருக்கோம், அதனால தான் இந்த கேள்வி வருது. இட் இஸ் ஆக்சுவலி காம்ப்ளிமெண்ட் டு த இண்டஸ்ட்ரின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு கேள்வி. பட் அதில் எல்லாமே பண்ணுன்ற அவசியமே இல்லை. இது நான் பண்ணதுக்கு ரீசன் வந்து எனக்கு இந்த ஸ்நாட்ச் படம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்நாட்சில் வந்து ரேபிட்டை சேஸ் பண்ணும்போது ஒரு தீம் இருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு தீம் பண்ணணுன்ற ஒரு ஆசை தான். அது ஜஸ்ட் அன் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்தேன். எனக்கு இந்த இடத்துல அது பண்ணலாமா கார்த்தினா, அஃப்கோர்ஸ் கார்த்தி வந்து எஸ் சொன்னார், அதனால பண்ணது தான். பட் நத்திங், வி ஆர் ஸோ ரிச் இன் வெரைட்டி, கல்ச்சுரல் வெரைட்டி. I hope என்னோட கேள்வி கூட it didn't seem insulting to our legacy or anything. இல்ல அப்படிலாம் கிடையாது. இல்ல ஜெனரலா அதனால தான் அது காம்ப்ளிமெண்ட்னு சொன்னேன், அப்படிலாம் இல்ல. Of course. அண்ட் உங்க மியூசிக்லயே இல்ல இன்னொரு ஒரு விஷயம், நீங்க பேசும்போதும் சரி, ஒரு இன்ஹரண்ட் ஹியூமர் இருக்கிறது கூட நான் பார்த்திருக்கேன் நிறைய பாட்டுல. ஒரு ரக்கிட்ட மாதிரியான ஒரு பாட்டுல ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு நடுவுல பாடிக்கிட்டே இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கத்துறதா இருக்கும். அது இதை கேட்டு ரசிச்சு ஆடுறேன் அப்படிங்கறத விட இதை கேட்டு ரசிச்சு சிரிக்கவும் தோண வைக்கிற சில பாடல்கள் உண்டு. அண்ட் ஜென்ரலா இது உங்க பாட்டுல கவனிச்ச ஒரு விஷயம். இதை பத்தி நீங்க சொல்லுங்களேன். ஏன்னா நிறைய வந்து இந்த மியூசிக் அப்படின்னாலே ஐயோ இது ரொம்ப ரெவரண்டா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இதுக்குள்ள இந்த மாதிரிலாம் ரேண்டமான ஒரு விஷயம்லாம் நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டும் இருக்கு. இதை பத்தி what do you feel about what are your inspirations to bring in these vocal elements into your song? அதான் ஐ திங்க் நம்ம வி ஷுடன்ட் டேக் லைஃப் டூ சீரியஸ்லி. இது வந்து திடீர்னு கன்ஃபார்மாக திடீர்னு சாக போகிறோம், அதுதான் அந்த ஆக்சுவலாக அந்த பாட்டு நான் தான் ஆக்சுவலாக அந்த விவேக் வந்து அந்த பார்த்து வரைவாங்கல்ல ஆர்டிஸ்ட்டு, உட்கார வந்து அந்த ரோட்டில் உட்காந்து அழகாக அப்படியே வரைஞ்சி கொடுப்பாங்க, அது மாதிரி என்னை பார்த்து எழுதின பாட்டு தான் அது. ஆக்சுவலாக அது அப்படி தான் நான் வாழ்கிறது. வந்து அப்புறம் சொல்லுவேன், ஆக்சுவலாக எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கலாம் நினைக்காத, யாரும் உன்னெல்லாம் யாருமே மதிக்கல. நான் சில பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணலாம், அழுவாங்க, இல்லை இப்படி ஆயிடுச்சு, ஊரே நான் அசிங்கமாக பார்க்குது ஆச்சு அப்படி தான் சொல்லுவேன். நீ அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னு நான் சொல்லுவேன். நீ அந்த மாதிரி யாருமே பார்க்கறது இல்லை, நீங்கள் யாரை வேணா எடுங்க, அப்படி யாரும் பார்க்கறது இல்லை. ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளோட லைஃப் தான் வந்து நம்மளை, அதுவும் இன்றைக்கெலாம் வந்து இருக்கிற சேலஞ்சஸ்க்கு வந்து நம்மளை பார்த்துக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ ஃபன் வந்து என்கிட்டேருந்து எடுக்க முடியாது, என்னை நீங்கள் தடுத்து நிறுத்தி மட்டும்தான் அந்த ஃபன்னை வந்து என்கிட்டேருந்து ரிலீஸே பண்ணாமல் வந்து பேன் பண்ணாதான் அது போகும். ஸோ அது வந்து அது இந்த எஸ் மதுவாக இருக்கட்டும், வாட்டவர், அது 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 என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். அண்ட் எனக்கு காமெடின்றது ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பேஸ் எனக்கு லைஃப் ஃபுல்லாகவே. நான் அண்டு ரெகுலராக என் கூட இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் தெரியும், இந்த மாதிரி நான் மேபி வெளியே வந்து ஒரு டீசென்ட் பாய், ஒரு கம்மியாக பேசுகிறா அந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கலாம். பட் வீட்டில் ரொம்ப ரொம்ப ஓவராக நான் வந்து சைலண்ட்டுன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ வந்தது, ஏதோ ஒரு பெரிய ஒரு தமிழ் புக், இந்த வீக்லிஸ் வரும்ல, அதில் ஒரு இதில் வந்து அவருடைய அமைதியை நாங்கள் பாராட்ட வேண்டும் ஏதோ வந்திருந்தது. வீட்டில் நான் வந்து உளுந்து சிரிச்சாங்க. அந்த ROFLன்றதை நம்ம போடுவோம் தெரியுமா, அதை நான் பார்த்தேன் வீட்டில். ஸோ எனக்கு அதுதான் பார்ட் ஆஃப் என்ன வேணா நடக்கட்டும், சந்தோஷமா இருப்பேன், அதுதான் டெய்லி சொல்லுவேன். ஆமாம், நான் டெய்லி சொல்கிறது அதுதான். டெய்லி எந்திரிக்கும் போது இன்றைக்கி நம்ம உயிரோட இருக்கோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒய்ஃப்கிட்டையும் பொண்ணுக்கிட்டையும் பையன்கிட்டையும் எல்லார்ட்டையும் சொல்கிறது. நிஜமாகவே அது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டுன்னு தெரியாது, அது போகும்போது தான் தெரியும். ஸோ அந்த போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம வி ஷுடன்ட் ஆல்சோ க்ளோரிஃபை டெத் டூ சீரியஸ்லி. அதை ரொம்ப ஓவராக நம்ம அதை பயங்கரமாக பண்ணி அதை சுற்றி நம்ம ஒன்று பண்ணிட்டோம். பட் லிவிங் வந்து எவ்வளோ முக்கியம், ஹெல்த்தியாக இருக்கிறது அண்ட் பாசிட்டிவாக இருக்கிறது எவ்வளோ முக்கியன்றதை நோக்கி என்னுடைய இது எப்பயுமே இருக்கும். ஸோ ஐ திங்க் ஓவர் பதில் தான் அது. அப்படி இல்லாம ஆனா ரிலேட்டட் நோட், சிங்கர்ஸ் வந்து நிறைய மியூசிக்கும் போடுறது பார்த்திருக்கேன் வாயாலேயே உங்க பாட்டுல.
பாப்பா அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், தானானா ரபாப்பா இதெல்லாம் நிறைய பாட்டுல கேட்ட ஒரு விஷயம். நேத்துல கூட ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு வாயில ஒரு சின்ன மியூசிக் மாதிரி ஒன்று வரும் அந்த முதல் ஸ்டாண்டாக்கு முன்னாடி. ஸோ எனக்கு இந்த கிரியேட்டிவ் சாய்ஸ் பத்தி கேன் யூ டெல் மீ பிட்? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் தாண்டி சும்மா வாயில ஏதாவது ஒரு ஹம் பண்ணுங்க, நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் த வாய்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த த த கிரேட்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நாட் ஜஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த லிரிக்கை தாண்டி நம்ம நிறைய ஐடியாஸ் எனக்கு நான் பாடி தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு மைண்ட்லேருந்து நான் எழுதுனது கிடையாது ரொம்ப ஐடியாஸை. நான் வந்து வாய்ஸில், ஏன்னா ஒரு நம்ம மீட்டர்னு சொல்லலாம், 2-3 ஒரு பர்கஷன் இருக்குது, மீட்டரிங் இருக்குது, ஒரு பர்கசிவ்னு சொல்லலாம், பர்கஷன் சொல்ல வேணாம். சந்தத்தோட தாளத்தோட நம்ம வந்து வாசிக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்றது ரொம்ப கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டார் சொல்லலாம், அதில் வந்து பேட்டர்னும் இருக்கும். பட் பியானோவில் வந்து நீங்கள் வந்து அந்த அளவுக்கு கிட்டாரில் இருக்கிற அளவுக்கு நம்ம ரிதமிக் ஃப்ரேசஸ் க்ரியேட் பண்ண முடியாது. அப்போ ஜிங் டான் சிக்க சிக்க தாங் அப்படி வாசிக்கணும்னா அதுக்குள்ளே வந்து நீங்கள் டைனமிக்ஸ் க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் பியானோவில் கஷ்டம், கிட்டாரில் இன்னும் ஈஸியர். ஃபார் மீ ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் வாய்ஸ் வந்து இது எல்லாத்தையுமே என்காம்பஸ் பண்ணுற ஒரு மோனோஃபோனிக் இன்ஸ்ட்ருமெண்ட். மோனோஃபோனிக்னா ஒரே ஒரு நம்ம வாய்ஸ் வந்து ஒன்று, பட் பாலிஃபோனியாக ரெக்கார்ட் பண்ணுற கேப்பபிலிட்டி நமக்கு வந்துருச்சு. ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி மைக்கில் அந்த ஹெட்ஃபோனில் அதை போட்டு அதுக்கு மேலே நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஸோ வாய்ஸ் வச்சு நம்ம எதை வேணால் ரெப்ரசன்ட் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு பர்சனலி எனக்கு ரொம்ப இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் நான் வாய்ஸை பார்ப்பேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் ஏதாவது பாடி வைப்பேன், அவங்க கொஞ்ச நாள் அதை வச்சு கேட்டுட்டு அதை இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணோன்னே இல்லைப்பா அதுவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிடுவாங்க. அதுவும் நிறைய நடந்திருக்கு. 60% அதுவும் நடந்திருக்கு. பட் நான் லேட்டர் ஐ ஸ்டார்டட் ரியலைசிங் தட் வாய்ஸ் இஸ் அ வெரி பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட். அது ஒரு ரீசன் தான். டுஷே, இந்த நீங்க அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லூயி ஆம்ஸ்ட்ராங் பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க. ஸ்நாட்ச்ல ஒரு ட்ராக், ஐ மீன் ரெண்டுமே வேற வேற ஜான்ரஸ். இந்த உங்களுடைய லிசனிங் எப்போ வந்து விரிவடைஞ்சதா நீங்க பாக்குறீங்க? உங்களுடைய எக்ஸ்போஜர் டு வேர்ல்ட் மியூசிக் இது இந்த தொழிலுக்கு வந்த பிறகு ஆரம்பிச்ச ஒரு விஷயமா, உங்களுடைய நாலேஜ் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னுட்டு, இல்ல were you an explorer of different types of music அட்லீஸ்ட் கேட்பதற்கு? எனக்கு பிரவீன் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்போசர் லிட்டில் ஜான்லாம் பண்ணார் இல்லையா, அவர் தான் என்னோட மென்டார், மோஸ்ட் ஃபேவரட் மியூசிஷியன்ஸ் அண்ட் பீப்புள். அவர் வந்து எனக்கு அவர் கூட போய் நான் 2004 அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணேன். அவர் என்னோடய சாங்ஸ் கேட்டுட்டு, அப்போ வந்து என்கிட்ட கம்ப்யூட்டர்லாம் தரையில் தான் இருக்கும், மதர் போர்டு வந்து வெறுமை இருக்கும், கேபினெட்டே அவுட் ஆயிடுச்சு. ஸோ மதர் போர்டு தரையில் இருக்கும், அப்புறம் ஹார்ட் டிஸ்க்கு பக்கத்தில் இருக்கும், எஸ்எம்பிஎஸ் அது பக்கத்தில் இருக்கும், அப்புறம் மானிட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நானும் தரையில் உட்காந்துருப்பேன். இப்படி தான் நான் ஒர்க் பண்ணுவேன் ரூமில். ஸோ கீபோர்டெலாம் எதுவும் இருக்காது, புள்ளி வச்சு தான் ஒர்க் பண்ணுவேன். பியானோ ரோலில் போய் புள்ளி வைக்கணும், இதுதான் என்னுடைய செட்டப்பாக இருந்தது. அப்போ எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு ஆந்திரா மெஸ்ன்னு ஒரு கடை இருக்குல்ல, அது இருந்தது. அந்த கடையில் மட்டும்தான் அன்லிமிட்டெட் மீல்ஸ் கிடைக்கும். ஸோ மத்தியானம் போய் கண்ணா அப்படின்னா தின்ட்டு வந்துடுவேன். அதுதான் என்னோடய ஃபுட்டு ஃபார் த டே. நெக்ஸ்ட் டே திருப்பி ஆந்திரா மெஸ்ஸில் தான் சாப்பிட முடியும். ஸோ அந்த ஆந்திரா மெஸ்காரர் என்னை பார்த்துட்டு ஒரு நாள் கேட்டார், என்னப்பா ரொம்ப கஷ்டப்படுறியா தம்பி, நிறைய சாப்பிட்றியா அப்படின்னா. ஆமாண்ணா இது மட்டும் தான் சாப்பாடுனோன்னா அவர் என்னை பாவப்பட்டு சேர் மட்டும் ஒன்று கொடுத்தாரு. அந்த ஆந்திரா மெஸ்லேயே ஒரு சேர் எடுத்து எனக்கு கொடுத்துட்டாரு. அதை எடுத்துகிட்டு போய் நான் வீட்டில் வச்சேன். ஸோ யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க சேரில் இருப்பாங்க, நான் வந்து தரையில் உட்காந்து போட்டு காட்டுவேன். ஸோ இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைமில் வந்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணவர் வந்து பிரவீன் மணி. ஸோ அவர் என்னை கூப்பிட்டு, மச்சான் செம்மையாக இருக்கும் பாட்டு, நீ என் கூட ஒர்க் பண்ணுறியா, நான் ஃபுல்லாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி அடுத்த நாள் வந்து நான் 2 மூட்டை துணி கொண்டு வந்து அவர் வீட்டில் துவைச்சி போட்டேன் அந்த வாஷிங் மிஷினில். அன்றைக்கி வந்து கடவுள்ரா நீ, எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆமாம்மா, ஐயோ உங்களுக்கு தெரியுமே, நம்ம அதாவது துணி துவைக்கிறது வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் அந்த டைமில். நம்ம பேச்சுலர்ஸாக இருக்கும்போது 2 மூட்டை அந்த பெரிய பேக் இருக்குங்களா, அந்த ஊருக்கெலாம் இந்த ட்ரெக்கிங் போகிற பேக் ஃபுல்லாக கொண்டு வந்து அவர் சொன்னார், என்ன வேணா நீ பண்ணி, இந்த வீடு உனக்கு துணியெலாம் நிறைய இருக்கலாம், வந்து துவைச்சி போட்டுக்கோ அப்படின்னா அவர்லாம் சொன்னார். ஸோ அப்படி என்னை ஐடென்டிஃபை அந்த ஸ்டேஜில் வந்து அந்த ஆந்திரா மெஸ்காரரும் எனக்கு பிரவீன் மணியும் அவங்க 2 பேரும் இல்லைன்னா, டைரக்டர் தரணியும், ஹி வாஸ் த ஒன் ஹூ மேட் த கால். அவர் தான் பாட்டு கேட்டு, நான் டைரக்டர் தரணி பேசுகிறேன்டா, நீ நல்லா பண்ணுற, உடனே நீ வந்து என்னை பாரு, பிரவீன் மணி தெரியுமா, அவர் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னை அவர் தான் கூப்பிட்டார். ஹி வாஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் பர்சன்ஸ் அண்ட் ஹீ இஸ் ஸ்டில் மை கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அந்த 3 பேர் நான் ஐ வில் நெவர் ஃபர்கெட் இன் மை லைஃப். ஸோ பிரவீன் மணி தான் வந்து எனக்கு வந்து கூப்பிட்டு, நீ என்ன பண்ணுறேன்னா, நிறைய போட்டு காமிச்சேன், 100 பாட்டு நீ ஆரம்பிச்சிருக்க, ஒரு பாட்டு கூட நீ முடிக்கவே இல்லை,
நான் உனக்கு பாட்டுலாம் என்னன்னு காட்டுறேன்னு சொல்லி ஹீ ஸ்டார்டட் ஷோயிங் சிக் கொரியா, அப்புறம் அந்த ஃபோர் ப்ளே அப்படின்னு ஒரு பேண்டு, அப்புறம் மார்க்கஸ் மில்லர்னு ஒரு பேசி, இந்த மாதிரி நிறைய என்ன இப்படி இருக்கு வா வான்ட்டு எனக்கு ஒரு ஒரு வருஷம் எனக்கு வந்து மியூசிக் போட்டு காமிச்சிட்டே இருப்பார், மென்டர் பண்ணார் பயங்கரமாக. இப்போ பேஸில் என்ன இப்படி இருக்கணும், பேஸ் எப்படி வாசிக்கிறாங்க பார், ஜாமரக்வாய் கேளு, இது கேளு அது கேளுன்னா அவர் தான் என்ன லிட்ரலி க்ரூம் பண்ணார். அதுலேருந்து அதான் இப்போ ஒரு ஒன்று பிடிச்சிருக்குன்னா 9 பிடிக்கும்ல, அப்படியே வளர்ந்து வந்தது தான். ரைட். It was always in me. அண்ட் ஐ மீன் இவ்வளவு ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் ஆரம்பிச்சோம். எனக்கு உங்க மியூசிக்ல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து ஹவு ரூட்டட் இட் இஸ் டு அவர் ரீஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா பல பேர் வந்து நான் ஃபாரின் சினிமா பார்த்து வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருடைய மூவிஸ்ல கூட அந்த ஃபாரின் சினிமாவுடைய ஒரு பாதிப்பு அதை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நம்ம பார்த்திருக்கோம். பட் உங்க மியூசிக்ல என்னதான் பல கல்ச்சர்ஸ் பல டைப்ஸ் ஆஃப் மியூசிக்ல வந்தாலும் நம்ம மியூசிக் நம்ம ரூட்டடா நம்ம ரீஜனுக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இது கர்ணன்ல ஒரு மஞ்சனத்தி அப்படிங்கிற ஒரு பாட்டுல பார்க்கலாம். உங்க கரியர்லயே நிறைய பாட்டுல பார்க்கலாம் நினைக்கிறேன். இதுல கூட கலரே கலர் வாசம் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு ஜகமே தந்திரம்ல. இது அண்ட் டு யுவர் கிரெடிட் நான் சொல்ற ஒரு விஷயம் இது. ஆனா மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் சினிமால இந்த அளவுக்கு ரூட்டடான ஒரு ஒரு இசை வந்து கொஞ்சம் சமீபத்துல லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ்ல கொஞ்சம் லேக்கிங்காவே இருக்கிற ஒரு விஷயம்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மேபி இஃப் யூ கேன் டெல் மீ யுவர் ஃபேசினேஷன் ஃபார் நம்ம மியூசிக் அப்படின்ற ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ஐ பின் ஒன்லி ஃபாலோயிங் ஃபியூ ஆஃப் தி கம்போசர்ஸ் இன் தமிழ். ரொம்ப டீப்பாக நான் சொல்லலாம். இப்போ எம்எஸ்வி அவர்கள், இளையராஜா அவர்கள், ரஹ்மான் அவர்கள் 3 பேர் தான் ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக் பற்றி நிஜமே தெரியாது. குட் ஹவ் பின் லாட் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் விச் குட் ப்ரூவ் அதர்வைஸ். ஸோ எனக்கு தெரியாது. ஸோ அதை விட்டுருங்க, அது எப்போ யார் என்ன பண்ணாங்க, இட் இஸ் அ பர்சனல் எக்ஸ்பிரஷன் மியூசிக்ன்றது. ஸோ எனக்கு வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி என்னோட லைஃப்பில் நான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிறேன் இல்லையா. ஸோ அவங்க லைஃப்பில் என்ன பண்ணாங்கன்னு நான் எப்பயுமே பார்ப்பேன். எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் பிடிச்சிருக்குன்னா அவங்களோட லைஃப் பார்ப்பேன், என்ன பண்ணாங்க, யார்கிட்டலாம் எப்படி பேசுவாங்க, அவங்க இன்டர்வியூலாம் எப்படி கொடுப்பாங்க, அவங்க எங்கேருந்து வராங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் அந்த மியூசிக்கல் எக்ஸ்பிரஷன் எங்கேருந்து க்ரியேட் ஆகுதுன்னு ரொம்ப பார்ப்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் த டைம்ஸ் ஆல் ஆஃப் த கிரேட் ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஏதோ ஒரு கல்ச்சரல் ரூட்டிங் இருந்திருக்கு நான் பார்க்குறேன். இது நான் சொல்றது எல்லாம் என்னுடைய பர்சனல் இதுதான். ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் ஃபார் எனிபடி எல்ஸ். அண்ட் என்ன வேணால் பண்ணலாம் அதாவது நம்ம மியூசிக்ன்ற அதுக்கு லிமிட்லெஸ் தான் மியூசிக்லாம். ஸோ ஐ எம் நாட், இது என்னோட பர்சனல் இது. ஸோ கல்ச்சரலி நம்ம ரெப்ரசன்டேஷன் கரெக்டாக இருக்கணும். நம்மளோட நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னு போயிட்டு மொக்க வாங்கிடக்கூடாது. அதாவது சம்டைம்ஸ் இட் குட் ஆல்சோ பி, அதாவது நான் சொல்ல ஒரு பிக் டேர்ம், ஒரு கல்ச்சரல் அப்ரோப்ரியேஷன் ஆகிடக்கூடாது. இதுதான் அவங்க மியூசிக் கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்காம அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா. ஐ திங்க் பர்சனலி ஃபார் மீ தட் இஸ் த பிக்கஸ்ட் ஃபெயிலியர் ஆஸ் அ மியூசிஷியன் மை செல்ஃப். ஸோ அது நடக்கக்கூடாதுன்றது எனக்கு எப்பயுமே ஒரு மைண்டில் இருக்கும். ஏதாவது இப்போ ஒரு கானா நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அவங்க லைஃப் தெரியணும், எதனால் இந்த பாட்டு பாடினாங்க, எப்போ ஆரம்பிச்சிது, இதில் என்னென்ன இன்ஃப்ளூயன்சஸ் இருக்குது. வி ஷுட் நெவர் பி அ டெரிவேட்டிவ் ஆஃப் அ டெரிவேட்டிவ் நான் ரொம்ப நம்புவேன். அது ஃபில்ம் மேக்கிங்லேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்களை சுற்றி நோட் பண்ணும்போது என்ன கண்டுபிடிக்கிறேன்னா, அவங்க வந்து சீன்ஸ்லேருந்து டெரிவேட் பண்ணலாம், அவங்க லைஃப்லேருந்து அவங்களோட ஒர்க்கை வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ படத்துலேருந்து படம் எடுக்கும் போதும் கண்டிப்பாக இதே இஷ்யூ இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த சீன் மாதிரி இந்த சீன் மாதிரி இல்லை இந்த சீனில் இன்ஸ்பயர் ஆகிருந்துச்சு, அப்படி பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய, தட் இஸ் ஹவு ஐ லுக் அட் ஆர்ட். நம்மளுடைய ரூட்டிங், கல்ச்சரல் ரூட்டிங் அண்ட் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும், இல்லாட்டி அட்லீஸ்ட் நாலேஜ் இருக்கணும், படிச்சிருக்கணும்னு நான் பார்க்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஸ்டில் ஐ எம் எட் டு, எனக்கு ஒரு பர்சனல் பெஞ்ச் மார்க், அந்த பெஞ்ச் மார்க் வந்து ஸ்டில் ஃபார் அவே. ஸோ அந்த மாதிரி ஒரு ரூட்டிங்கோட பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நமக்கு பிடிச்ச ஃபியூஷன் வந்து இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் அன் அமேசிங் திங் இன் தமிழ் சினிமா ரைட் ஃப்ரம் எம்எஸ் அவர்லேருந்து இளையராஜா. ஐ வுட் சே ஹீஸ் த கிரேட்டஸ்ட் ஃபியூஷன் ஆர்டிஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அக்ராஸ் த குளோப், த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் எவர். ஸ்டில் அட்லீஸ்ட் ஒரு 100-200 வருஷம் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஃபியூஷன் ஆர்டிஸ்ட் நம்ம பார்க்கறதுக்கு. ரஹ்மான் இஸ் சவுண்ட்ஸ்கேப்பில் ஐ திங்க் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எவர் ஈஸிலி. ஸோ எனக்கு வந்து அதெல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் த நீட் டு ரூட் மை செல்ஃப். அவங்ககிட்ட நான் நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்தேன். அந்த ஃபியூஷன்லாம் பண்ணும்போது அது நல்லா மெருகேறணும், அதே சமயம் வந்து அது ரொம்ப அந்த ரூட்லேயும் ரொம்ப தள்ளி போகாமல் இருக்கணுன்றது என்னுடைய பர்சனல் இது.
நீங்க இப்போ கல்ச்சுரல் அப்ராப்ரியேஷன் பத்தி நீங்க பேசுனீங்க. அது எனக்கு சொல்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பேசஸ்ல கொஞ்சம் அவேர்னஸ் அதிகம் ஆகியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அது வந்து எனக்கு காமிக்குது. அண்ட் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த ஆப்ரேஷனுக்கு அகேன்ஸ்டான சினிமா எடுக்கிறாங்க இல்லையா, மாரி செல்வராஜ் அண்ட் ரஞ்சித், இந்த மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு அவங்களுடைய படங்கள்ல ஒரு முக்கிய ஒரு ஆர்சனல், அவங்க ஆர்சனல் ஒரு முக்கிய வெப்பனாவே நீங்க இருக்கீங்க, உங்களுடைய ஒரு மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயம். உங்களுடைய அவேர்னஸ் இந்த ஸ்பேஸ்ல எல்லாம் எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு ஓவர் தி இயர்ஸ்? அதுக்கான காரணம் இந்த 2 பேர் கூட இருந்த உரையாடல்களா, இல்ல இதுல இன்னும் பல பேர் இருக்காங்க? இனிஷியலி எனக்கு வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருந்தது. எனக்கு எக்கனாமிக்காக நான் ரொம்ப வீக்காக இருந்தேன், சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி தான் ஆமா, இருந்ததுன்னு. ஆமா. ஸோ அதனால எனக்கு வேர்ல்டோட பிரச்சனைகள் தெரியாமல் இருந்தது. என்னோட பிரச்சனை வந்து அடுத்த வேலை சாப்பிட்றது. அப்போ தான் நான் வேர்ல்டுக்கே போக முடியுன்ற பிரச்சனை இருந்தது. ஸோ அதுலேருந்து நான் மீண்டு வரும்போது எனக்கு கை கொடுத்து உதவுனது வந்து ரஞ்சித், அவருடைய அட்டகத்தி. அண்ட் அந்த படம் முடிச்சுட்டு தான் எனக்கு படம், அதுவும் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் அதெல்லாம் எனக்கு தெரிய வருது. ஒரு பொலிட்டிக்கலாக ஒன்று பண்ணுறாங்க, ஒரு ஐடியாலஜி இருக்குது, அப்ரஸ்ட் பீப்புளுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா ஆனால் அதை கற்றுக்க ஆரம்பிச்சோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் அதுக்குள்ளே போய், நம்ம ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து உடனே நம்ம போய் உள்ளே போய் உட்காந்துப்போம் இல்லையா. ஸோ அது எனக்கு தெரிஞ்சது. அண்ட் லேட்டராக நான் மக்கள் நிறைய பேரை மீட் பண்ணேன், நாட் ஜஸ்ட் ரஞ்சித் ஆர் மாரி ஆர் I'm meeting a lot of people as a composer. So I take points from every side. எல்லா சைட்ஸ்லேயும் எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ I've made my own ஒரு எப்படி சொல்கிறது, என்னோட ஓன் ஐடியாலஜிஸ் எனக்கு பில்ட் ஆக ஆரம்பிச்சிது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடியிலேருந்து. அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் ரிசர்ச்சிங், லைஃப்பை பற்றி பார்க்குறேன். ஐ ஸ்டார்டட் விசிட்டிங், போய் ஒரு ஊராக போய் எந்தெந்த ஊரில் என்னென்ன இருக்குது, ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம வந்து ரொம்ப இது முக்கியமாக நான் நினச்சி நான் ஊரெல்லாம் சுற்றினேன். Finally, what I've decided and what I've found out from my own personal experiences that unifying factors வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம ஊரில். இப்போ the revolutionோட வாய்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். And I'm also part of the voice against oppression. There should definitely be a revolution. Also, oneness இருக்குல்ல, ஒன்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. அதாவது எனக்கு இது சொல்லி கொடுத்த பெரிய லெசனே அதுதான். மக்கள் ஒன்றாகணுன்ற எண்ட் ரிசல்ட் வந்து எல்லா ஃபைட்லேயும் இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் அப்ரெஷன் வந்து தப்புன்னு சொல்கிறதோட ஆக்சுவல் மீனிங் என்னென்னா, எல்லாரையும் சமமாக நடத்துறதுன்றது என்னது, எல்லோரும் ஒன்றா இருக்கணுன்றது தானே. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிகிட்டே வரதை நான் கூட இருந்து பார்க்குறேன். ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஐ வெரி ஸ்ட்ராங்லி ஃபீல் தட் people coming together is the biggest final solution for all of this. அதனால தான் எனக்கு பரியேறும் பெருமாள் மாதிரி ஒரு படமோ இல்லை கர்ணன் இல்லை மாரி செல்வராஜோட அடுத்த படம் ஒன்று இருக்குது, he has another script. அந்த மாதிரி படத்தில் ஈவன் கர்ணன்லேயும் தான் இட் ஸ்க்ரீம்ஸ் ஃபார் த பீப்புள் டு கம் டுகெதர் இல்லையா. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டாக பார்க்குறேன். அந்த ஆஸ்பெக்டில் வந்து எனக்கு ஐ லவ் மணிகண்டன், டைரக்டர் மணிகண்டன்ஸ் விஷன். So for me, my journey from here will be trying my best artistically to bring people together. அது வந்து நம்ம சொசைட்டி வந்து ஒன்றா ஆகணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக ஒன்றாயிடுவாங்க. அதுக்கு வந்து ஆர்ட் ஃபார்ம் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு நைட்ரோ பூஸ்ட் நம்ம போடுவோம்ல ரோட் ரேஷில், அது மாதிரி அது வந்து கிரியேட் பண்ணுன்றதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அண்ட் ஃபார் மீ a song like Enjoy Me which is actually about oneness above everything else, அது நல்லா கனெக்ட் ஆகும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி டு சி தட். ஸோ தட் இஸ் மை, இதுதான் என்னோட விஷன் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபோர்த் கம்மிங். அது சாகிறதுக்குள்ளே இதை பண்ணிடணும் அப்படின்ற ஒரு விஷன் இருக்குது. அதை நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம். அண்ட் ஐ எம் கான்ஸ்டன்ட்லி இன் டச் வித் பீப்புள் அக்ராஸ் த போர்டு. ஐ எம் நாட் ஜஸ்ட் அ வாய்ஸ் ஃபார் சம்திங், ஐ வாண்ட் டு பி அ யூனிஃபையிங் வாய்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்ஸ். நல்ல ரோட் ரேஷ் ரெஃபரன்ஸ் கே அமுக்குனா குத்து. எனக்கு உங்களுடைய மியூசிக்ல பல விஷயங்கள் பிடிக்கும். அதுல உங்களுடைய மெலடிஸ் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். நேத்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்துல, இல்ல மெட்ராஸ்ல நான் நீ, மனசுல சூறக்காத்தே, மாயநதி, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அதாவது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மெலடிஸ் தான் இந்த லாங் ரன் நீடிக்கிற ஒரு இசையாக இருக்கும் அப்படின்றாங்க. அதை பத்தின உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் நான் கேட்கணும்னு நினைச்சேன். நம்பர் 2, இந்த நீடிப்பு நீங்க எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறீங்க? ஆஸ் அ அந்த கம்போசர்ன்ற ஒரு ஈகோக்கு அது தேவையான ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்களா, இல்ல இப்போ இந்த ஃபிலிம்க்கு யூஸ் ஆகுற ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் யோசிக்க முடியுமே ஒழிய இது 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட பாட்டை கேட்பாங்களா அப்படின்றது ஒரு ஃபேக்டரே இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுங்க? அது ரொம்ப பிளண்டாவே ஆன்சர் சொல்லலாம். அட்லீஸ்ட் ரொம்ப வருஷம் கழிச்சாவது அவங்க கேட்கணுன்றது தான் என்னுடைய பேசிக் இதுவே எல்லா பாட்டுக்குமே. ஸோ பேசிக்காக நான் வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பதில் சொல்ல விரும்பல. எனக்கு என்னுடைய மெயின் ஊண்டுதல் ஒர்க் பண்ணுறதுக்கே எப்படின்னா, என்றைக்காவது ஒரு நாள் இந்த சாங்கை வந்து யாராவது
டர்னிங் பேக் இன்டு மை கரியர் ஆர் என்னுடைய அந்த ஒரு பாடி ஆஃப் ஒர்க் ஒருத்தங்க பார்க்குறாங்கன்னா எனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அவமானமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஏன்னா இப்போ எனக்கு சில விஷயங்கள் முன்னாடி பண்ணது அவமானமாக தெரியுது. பட் ஸ்டில் அட்லீஸ்ட் இன்னைக்கு நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் மோசமாக தான் அது ஃபீல் ஆகுன்றது எனக்கு எப்பயுமே எனக்கு உள்ளே இருக்கும். அண்ட் ஐ ஆல்வேஸ் திங்க் தட் கனெக்டிங் வித் பிக் ஆடியன்ஸ் வந்து இட் கேன் ஹேப்பன் த்ரூ எனி திங். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குளோபல் ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க் ஏதாவது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எனி ஆர்டிஸ்ட், நாட் ஜஸ்ட் மீ ஆர் எனி ஆர்டிஸ்ட் நடக்குதுன்னா ஆல்வேஸ் யூ வில் see that இப்போ எட் ஷீரன் பெருசானதுக்கப்புறம் அவரோட இனிஷியல் சாங்ஸ் எல்லாம் போய் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. எனக்கு நான் கண் கூட பார்த்துருக்கேன். தி ஆல்வேஸ் வாஸ் லைக் ஷீ லைக் எட் ஷீரன் அண்ட் ஆல்வேஸ் யூஸ் டு டெல் மீ தட் ஹீ வுட் பி ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஆர்டிஸ்ட் வென் ஹீ வாஸ் லிட்டரலி அன்னோன் இன் த மியூசிக் ஸ்பேஸ். அவர் ரொம்ப சின்ன இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக கிட்டார் வச்சுட்டு ரொம்ப சுட்டியாக சுற்றிட்டு இருந்த டைம்லேயே ஷி யூஸ் டு டெல் மீ பட் தட் ஹேப்பன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு வேக்கப் காலாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது கரெக்டாக பண்ணுவோம். பட் இட் சம்டைம்ஸ் ஹேப்பன்ஸ், சம்டைம்ஸ் இட் ஜஸ்ட் கோஸ் இன் டு தின் ஏர். ஈவன் சம்டைம்ஸ் வந்து சில ஆர்டிஸ்டில் இறந்து போனதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப பயங்கரமான அவங்களோட மியூசிக்கை வந்து ஃபைன் பண்ண ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸாக இப்போ இருக்காங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு டூ ஜஸ்டிஸ் இன் த லாங் ரன். ஒரு பாடி ஆஃப் ஒர்க் அண்ட் we should only accumulate ஆர் சேர்க்கறதுன்னு சொல்லுவாங்கள்ல, குட்வில் வந்து சேர்த்து தான் பண்ண முடியும். ஷார்ட் டேர்மாக பிளான் பண்ணி பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. சம்டைம்ஸ் ஷார்ட் டேர்மாக ஒர்க் ஆகும். இப்போ இந்த ரக்கிட்டா சாங் வந்து ஷார்ட் டேர்மாக ஒர்க் ஆகிருக்கு. பட் அட் த சேம் டைம் இட் ஹேஸ் சம் வேல்யூ இன் வாட் இட் இஸ் ட்ரைங் டு கன்வே. ஸோ பட் தட் இஸ் நாட் பிளான்ட். ஒரு ஹிட் வேணும் எனக்கு அப்படிலாம் பண்ண தெரிஞ்சா எல்லா படத்துலையும் ஒன்று பண்ண மாட்டோமா, அது வரல. அதனால தான் we are looking at the longer term. இது நீங்க இந்த ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ ஒரு இன்டர்வியூவோட எண்டுக்கு வந்துகிட்டு இருக்கோம். ஐ எம் டோல்ட் தட் we have probably another couple of minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படிங்கறதுனால ஒரு அவசரமா ஒரு 2 கேள்வி கேட்டுறேன். ஒன்னு வந்து நீங்க லிரிக்ஸ் எவ்வளவு ஒரு சாங்டிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த லிரிக்ஸுக்கு இருக்கிறத ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்களா? ஏன்னா இன்னைக்கு நிறைய கேஷுவலான ஒரு வரிகள் கூட நம்ம பாட்டுல எல்லாம் கவனிக்கிறது உண்டு. அந்த போயட்ரி அப்படின்ற வாட் இஸ் கால்ட் லிட்ரரி போயட்ரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் மறையிற ஒரு விஷயமா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? அது பரவாயில்ல, இல்ல அது ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்ற மாதிரி தாட்ஸ் உங்களுக்கு? ஐ திங்க் லிட்ரேச்சர் ஷுட் பி ப்ரிசர்வ்ட் டெஃபினெட்லி. சினிமாவில் வந்து அதோடைய பங்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். என்னோட மியூசிக்லையும் அதிகமாக இருக்கணும் நான் நிஜமாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அட் த சேம் டைம் லிரிக்ஸ், ஒரு பாட்டில் லிரிக்ஸ் இருக்குன்னா அது கேட்கணுன்றது என்னுடைய பர்சனல் இது. என்னோட பாட்டில் இப்போ நான் ஒரு பாட்டு பண்ணுறேன், ஐம் நாட் ஸ்பீக்கிங் ஃபார் எனிபடி எல்ஸ். என்னோட பாட்டில் நான் ஒரு லிரிக் வைக்கிறேன்னா அந்த லிரிக் கேட்கணும். கேட்கலன்னா லிரிக்ஸ் வேணான்னு ஃபீல் பண்ணுவேன். அது சும்மா பேக்ரவுண்டில் இருக்கிறது வந்து, ஏன்னா லிரிக்ஸ் தான் வந்து கனெக்ட் ஆக போகுது. இப்போ நீங்கள் எந்த சாங் எடுத்தாலும் நீங்கள் சாங்கோட லிரிக்கை தான் சொல்லுவேன். நீங்கள் பாடி காட்டல இல்லை எனக்கு இது வரைக்கும் ஒரு பாட்டு கூட. லிரிக் தான் வந்து மக்கள் எடுத்து அதை தான் வந்து கொண்டாட போகிறாங்க, இல்லை வந்து ரிஜெக்ட் பண்ண போகிறோம், வாட் எவர். ஸோ அது கேட்கணும்னு ஆசைப்படுவேன், வெரி சிம்பிளி புட். ஸோ அதுக்கே வந்து நிறைய பேர் என்கிட்ட நீங்கள் லிரிக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் அ சைன் தட் த லிட்ரேச்சர் அண்ட் த கிரேட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர் நம்மளுடைய தமிழுடைய பண்பாடு, அப்புறம் வாழ்க்கை முறை என்னன்னா, நம்ம பேசின நிறைய பிரச்சனைகளோட சொல்யூஷன் நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் இருக்குது. நம்மளோட ஹிஸ்ட்ரியிலேயே நம்ம எப்படி ஒன்றா இருந்திருக்கோம், நம்ம எப்படி வந்து பல ஜாதிகளாகவும் பல மதங்களாகவும் கூட பிரிஞ்சு, பல லேண்ட் மாஸாகவுமே நிலப்பரப்பாகவுமே பல விதமாக பிரிஞ்சும், ஆனால் நம்ம எப்படி ஒத்துமையாக இருந்திருக்கோன்ற ஹிஸ்ட்ரி இருக்குது. ரொம்ப ஷார்ட் ஹிஸ்ட்ரியிலே இருக்குது. அதெல்லாம் நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கை வருது. நம்ம ஒரு சொசைட்டியாக வந்து நம்ம வந்து ஒன்றா இருந்திருக்கோம். நம்ம ஒன்றா இருந்ததுக்கு நம்ம வந்து ஆதி மனிதனுக்கெல்லாம் போக தேவையில்ல. ரொம்ப ரீசன்ட் ஹிஸ்ட்ரியில் நம்ம இருந்திருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நம்மளோட லிட்ரேச்சர் மட்டும்தான் இருக்குது கரெக்டாக. ஸோ அதை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. நானுமே வந்து என்னுடைய சாங்ஸ்லேயும் இப்போ இன்டர்நேஷ்னலாக ஒர்க் பண்ணால் கூட இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணிகிட்டே போனோம்னா இட் பிகம்ஸ் மோர் ஆஃப் அ பாப் கல்ச்சர். அந்த பாப் கல்ச்சரில் லிட்ரேச்சரை வந்து நம்மளால் ஃபியூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நத்திங் லைக் தட் நம்ம ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். நம்புறேன் அடுத்த பல வருஷங்கள் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்றத நான் நம்புறேன். பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கண்டிப்பா இந்த மாதிரியான அப்பப்போ ஒரு சின்ன உரையாடல்கள் நமக்குள்ள நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னும் போது இப்போ நீங்க இன்னும் 40 வயசு தொடாத சந்தோஷ் நாராயணனுக்கு மியூசிக் பொறுத்தவரை என்ன பக்கெட் லிஸ்ட் இருக்கு?
ஐம் டேக்கிங் ஈச் டே as it comes எல்லாம் சொன்னா ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நீங்களே ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லி நீங்க இருக்கிறதாக நீங்க சொல்லிடுறீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதுல 1-2 ஐட்டம்ஸ் கவர் பண்றதுக்காக ஏதாவது இருக்கா இப்போதைக்கு? எனக்கு வந்து மக்களை ஒன்றா சேர்க்குற சாங்ஸ் நிறையா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஐ எம் வெரி வெரி மோட்டிவேட்டட் வித் த ரிசெப்ஷன் ஃபார் என்ஜாய் என்ஜாமி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பாட்டோடைய வரிகள், அது கிரியேட் பண்ணுற யூனிஃபையிங் இது வந்து மக்களை ஒன்றாக்கிறதுக்கு என்னுடைய லைஃப்பை நான் வந்து என்னோடய இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ வாண்ட் டு கிரியேட் அ ரெவென்யூ ஸ்ட்ரீம் ஃபார் ஃபோக் மியூசிக். நம்ம ஃபோக் மியூசிக் வந்து ஒரு செல்ஃப் சஸ்டெய்னிங், அதாவது அவங்களே தற்சார்பு பொருளாதாரம் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது அதுக்கு நான் ஒரு பிரிட்ஜாக இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். நிறைய பேர் இருக்காங்க, யார் இருந்தாலும் பண்ணுறது நல்லது தான். அந்த ஒரு பிரிட்ஜ் கிரியேட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அட் ஆல் ரிசோர்ஸஸ் அட் ஆர் டிஸ்போசல் நம்ம யூஸ் பண்ணி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இது ரெண்டும் என்னுடைய டாப் ஆஃப் மை மைண்டில் இருக்குது. அண்ட் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அட்லீஸ்ட் அரவுண்ட் வித் த பீப்புள் அரவுண்ட் மீ நான் வந்து ரொம்ப இது பண்ண ட்ரை பண்ணுவேன். இம்பார்ட் பண்ண அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருங்க, உங்கள் ரூமை க்ளீன் பண்ணுங்கள், உங்கள் ரூமை க்ளீன் பண்ணால் ஊரை க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத நான் ரொம்ப சொல்ல விரும்புகிறேன். இது 3 எனக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்னோடனே தோணுது. மேபி தோஸ் ஆர் தி டாப் 3. நிறைய இருக்குது. ரைட். ஐ விஷ் யூ தி பெஸ்ட் சந்தோஷ். அதாவது சமீபத்தில் உங்ககிட்ட நான் ரசிச்ச ஒரு விஷயம் வந்து என்ஜாய் என்ஜாமி எவ்வளோ பெரிய ஹிட் ஆனாலும் அதுல நீங்க உங்களை பேக்ரவுண்டுக்கு தள்ளிக்கிட்ட ஒரு விஷயம், தீக்கும் அறிவுக்கும் கிடைச்ச ஒரு எக்ஸ்போஷர் எனக்கு நான் ரொம்ப ரசிச்சேன் அந்த பாட்டு வழியாக. அது கண்டிப்பா இண்டி மியூசிக் சீனுக்கு பெனிஃபிட் ஆகுற ஒரு விஷயமாவே நான் பாக்குறேன். கண்டிப்பா பெரிய பெனிஃபிட். கேள்வியா சொல்லல, உங்களுக்கு காம்ப்ளிமெண்டா மட்டும் தான். நன்றி மீன் பண்ணேன். கீப் ஃளையிங் ஹை, கீப் சர்ப்ரைசிங் அஸ். ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஜெகமே தந்திரம். தேங்க்யூ. நன்றிகள் சந்தோஷ். தேங்க்யூ so much.